ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜிபேயில் ஆட்டோபேயை எப்படி ஸ்டாப் பண்ணுறது. அதாவது நம்ம ஜிபேயில் ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷனுக்கு நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஆட்டோபேயை ஆன் பண்ணி வச்சுருப்போம். இதை ஆன் பண்ணி வச்சிருக்கிறது மூலம் மாதந்தோறும் நம்ம காசு ஆட்டோமேட்டிக்காகவே டெபிட் ஆகிட்டே இருக்கும். இந்த ஆட்டோபே நமக்கு ஆனில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது எப்படின்னா, நம்ம ஜிபேயை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் மேலே ரைட் சைடில் இருக்க ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த பேஜில் ஆட்டோபேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் பாருங்கள், லைவ், பெண்டிங், கம்ப்ளீட்டட்னு 3 ஆப்ஷன் ஷோ ஆகுது. இந்த லைவில் நீங்கள் எந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கெல்லாம் ஆட்டோபே ஆன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் இதில் ஷோ ஆகும். அப்புறம் ஏதாவது பெண்டிங்கில் இருந்தால் இந்த பெண்டிங்கில் ஷோ ஆகும். ஆட்டோபேயில் பே ஆனதெல்லாம் கம்ப்ளீட்டட்னு ஷோ ஆகும். இப்போ இந்த ஆட்டோபேயை கேன்சல் பண்ணணும்னா இந்த லைவை கிளிக் பண்ணிட்டு இதில் எந்த சப்ஸ்கிரிப்ஷனில் உள்ள ஆட்டோபேயை ஸ்டாப் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த பேஜில் பாருங்க, பாஸ் ஆட்டோபே, கேன்சல் ஆட்டோபேன்னு 2 ஆப்ஷன் இருக்கு. இப்போ இந்த ஆட்டோபேயை குறிப்பிட்ட மாசத்துக்கு மட்டும் பாஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா பாஸ் ஆட்டோபேயை கிளிக் பண்ணிட்டு இந்த எண்ட் டேட் பாக்ஸில் பாஸ் பண்ணக்கூடிய டேட்டை செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்க பாஸ் ஆட்டோபேயை கிளிக் பண்ணா ஆட்டோபே பாஸ் ஆயிடும். இது ஆட்டோபேயை கேன்சல் பண்ணணும்னா இந்த கேன்சல் ஆட்டோபேயை கிளிக் பண்ணிட்டு இதுல எஸ் கேன்சல் ஆட்டோபேயை கிளிக் பண்ணிட்டு அப்புறம் இதுல உங்க யூபி பின்னை என்டர் பண்ணா உங்க ஜிபேல உள்ள ஆட்டோபே ஸ்டாப் ஆயிரும். இப்படி நம்ம ஜிபேல உள்ள ஆட்டோபேயை ஈஸியாக கேன்சல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே ஹைப் பண்ணிருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.